சந்தோஷமா இருக்கேன். ஒரு பாட்டு ஒன்று போடுறான், அப்படியே ஒரு தம்மு ஒன்று சந்தோஷமா இருக்கிற டேரக்டரு அண்ணா சந்தோஷமா இருக்கிறாரு. நல்ல பாட்டு ஒன்று போடு. பாட்டு போடுறீங்க, நல்ல பாட்டா போட சொல்ல வேண்டியதுடா. டேரக்டரு நல்ல பாட்டா போடையா, வழி தாங்க முடியா. சுருக்கா முக்கா முழம் போட்டே மாறி கொடந்து கபத்தில மாட்டி புடிச்சு பிஸ்டாஸ் மாக்கிரா சோமாரி ஜமாக்கிராயா பிஸ்டாஸ் மாக்கிரா சோமாரி ஜமாக்கிராயா சுருக்கா முக்கா முழம் போட்டே மாறி கொடந்து கபத்தில மாட்டி புடிச்சு பிஸ்டாஸ் மாக்கிரா சோமாரி ஜமாக்கிராயா பிஸ்டாஸ் மாக்கிரா சோமாரி ஜமாக்கிராயா டமாலே டமா 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 டமாலே டமா டனக்கல கனடே. போதுடா தம்பி, அண்ணன் சந்தோஷத்துக்கு செமையா ஆன்சர் நான் உட்காரன் தான். நான் கீழே போயிட்டு போயிட்டாப்பா. ஹலோ ரமேஷ், நீங்கள் உடனே ராஜாவை கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு வாங்க. ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். வாங்க. சார், ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் சொன்னீங்க, என்ன சார்? முதல்ல இந்த ஃபைலை படிங்க. சார், இவங்க பெரிய கிரிமினல்ஸ் ஆச்சு சார். ஆமாம், இந்த சேகர் மூர்த்தி 2 பேரும் பயங்கரமான குற்றவாளிகள் தான். இவங்க கடத்தல், கொள்ளை, கட்ட பஞ்சாயத்துன்னு ஊரையே பயமுறுத்திட்டு இருக்காங்க. இவங்களெல்லாம் முட்டி தடி உள்ள போடணும் சார். ஓகே, ஜெயிலில் போட்டு திருந்துவாங்கன்னு என்ன நிச்சயம்? இவங்களெல்லாம் என்னதான் சார் பண்ணுறது? இது ஒரு அண்டர் கவர் ஆப்ரேஷன். ஸோ இதுக்காக தான் உங்கள் 2 பேர்த்தையும் வீட்டுக்கு வர சொன்னேன். இந்த ஆப்ரேஷன் பேர் ஆப்ரேஷன் ரெட். இதுக்கு தான் உங்கள் 2 பேரையும் செலக்ட் பண்ணியிருக்கோம். இவங்க 2 பேரும் இப்படி பண்ணுறதுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் மூலமாக தான் பண்ணுறாங்க. ஸோ முதல்ல அந்த பெரிய ஆளை பிடிச்சி அவங்க மூலமாக இந்த 2 பேர் கதையை முடிக்கிறோம். யார் சார் அந்த பெரிய ஆளு? சண்முக அண்ணாச்சி. யாரு? அண்ணாச்சியா? ஆமாம், நம்ம ஆப்ரேஷன் பிளான் படி அவங்க 2 பேரையும் அவங்க இடத்துல வச்சு போடாமல் வேற இடத்துல வர வச்சு போட்டு தள்ளணும். இது முடியுமா சார்? முடியும். பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்ணாமல் இந்த ஆப்ரேஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கணும். நம்ம பிளான் படி சண்முக அண்ணாச்சியை நேத்தே அரெஸ்ட் பண்ணி கஞ்சா கேஸில் உள்ள வச்சாச்சு. அந்த ஆளை வச்சு தான் இவங்க 2 பேர் கதையை முடிக்கணும். கிரைம் பிரான்ச் ஆஃபீஸர் ராஜ்குமார் இந்த ஆப்ரேஷனில் இறங்கிட்டாரு. அவர்கிட்டேருந்து சிக்னல் வந்த உடனே நீங்கள் 2 பேரும் உடனே புறப்படணும். முடிஞ்ச வரைக்கும் அவங்கள உயிரோட பிடிங்க. உங்களுக்கு உயிருக்கு ஏதாவது ஆபத்துன்னு தெரிஞ்சதுன்னா உடனே அவங்கள போட்டு தள்ளு. டீலிங் முடிச்சா எங்களுக்கு என்ன கிடைக்கும்? டீலிங் முடிச்சா 6 லட்சம் நாளைக்கு ஆர்மி பக்கத்தில் புதுவாடை செங்கல் சொல்லியில் நம்ம வருவான். அவங்ககிட்ட சரக்கு இருக்குது. அந்த சரக்கு எடுத்து நீ என்ஆர்சிக்கு சேர்த்துனா ஆளுக்கு 5 கோடி ரூபாய் செட்டில் சரியா? அவன் வர சொல்ல நீ என்ன சொன்னோன்னா யூஸ் பண்ணி அவன் ஜெயிக்க எடுத்து போடுவான். போடுவாரு முடிச்சுக்கிட்டுனா ஆளுக்கு 5 கோடி செட்டில் ஆகிடும். நீ அண்ணாச்சிக்கு நான் நம்பரு அண்ணாச்சிக்கு ஃபோன் போடு. அண்ணாச்சி நம்ப மாட்டுறாங்க. அண்ணாச்சி என் மேல் நம்பிக்கை இல்லாமல் அதெல்லாம் அனுப்பிச்சுட்டு இருக்கீங்க. என்ன அண்ணாச்சி என்கிட்ட இங்கிலீஷில் பேசுறீங்களா? இப்போ என் தம்பி பேசுவான், கொஞ்சம் கேளுங்க நீங்கள். சரி தம்பி, அண்ணாச்சிட்ட பேசுகிறேன் ஃபோனில். ना अनाची once upon a time there was a shooting a vadai
At the time, a crow coming and shooting a vadai. A nari came, crow singing, nari catching the vadai. Nari happy anachi, nari happy. Nari yaar theriyuma? Naanga da nari. ஏய் நீ போலீஸ் தானே? ஏய் நான் போலீஸ் தான். என்ன சொல்றது சரியா? இந்த டீல முடிக்கிறது போலீஸ் தான். கட்டிக்கே போடு. வரேன். ஹலோ டிஐ சார், ஆபரேஷன் ரெட் ஸ்டார்ட்ஸ். ஹலோ தம்பி, இங்கே இருப்பா. ஈவினிங் அண்ணனுக்கு ஒரு வேலை இருக்குது, நான் வந்துட்டே இருக்கேன். போகலாம் நம்ம 2 பேரும். என்ன ராஜேஷ், எப்படி இருக்க? என்னப்பா கூட கேர்ள்ஸே காணும், ஒரே குஜாலாக இருப்ப. மாமே, இது மந்த் மாமா கிட்ட டப்புல இருக்கு, ஒரு பொண்ணு வரமாட்டேன். மாமா, இதை எப்படியாச்சும் ஒரு 10 இலக்கு 5 இலக்கு தூத்துக்கோங்க. அடுத்த செகண்டே பார்த்துக்கோ, ஒரே குஜால் தான். அடிங்கொய்யால இது 5 10 தான் போகும். உனக்கு 5 எல்லைக்கு வித்து கொடுக்கணுமா? நானு மூஞ்சி விட்டு வச்சியா, மூஞ்சி கிஞ்சிலாம் பேந்துடும். ஏற்கனவே பல்லு உடஞ்சிருக்கு, என்னோட மூஞ்சி வச்சுன்னு போயிடாது. ஒழுங்கா ஓடிடு. சரி விடு மாமே, பேமெண்ட் எப்போ கிடைக்கும்? பேமெண்ட்டா? ஈவினிங் அண்ணாச்சி ஒரு வேலை விட்டுருக்காரு, அது முடிச்சுட்டு 4 நாள் கழிச்சு வந்து வாங்கிக்கோ. நான் வரட்டுமா? இந்த தடவை வர சொல்ல உனக்கு கேர்ள்ஸோட தான் பார்க்கணும், பார்த்து ஏற்பாடு பண்ணுவி. என்ன சேகரே, பார்ட்டி வரேன்னு டைம் ஆச்சுன்னு வரவே இல்லை. இந்த டைம் தான் நான் வரேன்னு சொன்னா, தெரியலையே. சரி ஃபோன் பண்ணி பாரு. சரிண்ணா. சேகரே யாரோ வர மாதிரி பிட்டுக்குறை லேகியோ. என்ன கட்டாங்கதா? சேகரே போலீஸா ஓடா. கைஸ், இந்த ஆப்ரேஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்ததில் நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு மறுபடியும் பெஸ்ட்டுன்னு நிரூபிச்சிருக்கோம். ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, யாருமே பிறக்கும்போது கிரிமினலாக பிறக்கலை, சந்தர்ப்பம் சூழ்நிலை தான் அவங்கள மாற்றுது. அதே போல தான் சேகரும் மூர்த்தியும். இந்த கருத்தை நான் சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒருத்தரை பார்க்கணும். அண்ணாச்சி, சார், இவர் எப்படிங்க? ராஜா உட்கார். சொல்கிறேன். அண்ணாச்சி கூட இருந்த சேகரும் மூர்த்தியும் துரோகிகளாக மாறிட்டாங்க. எதிரியை கூட மன்னிக்கலாம், ஆனால் துரோகியை மன்னிக்க முடியாது. அவங்க 2 பேர்த்தையும் ஒழிக்கிறதுக்கு அண்ணாச்சி போட்ட பிளான் தான் இந்த ஆப்ரேஷன் ரெட். அதை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டீங்க. நம்மளை மாதிரி ஆட்களுக்கு அண்ணாச்சி மாதிரி ஆளுங்க தான் கவர்மெண்ட்டு. நாம் மக்களுக்கு உழைச்சி என்னத்தை சம்பாதிச்சோம்? ஒன்றும் இல்லை. நாம் மக்களுக்கு காட்டுற விசுவாசத்தை அண்ணாச்சி காட்டினா நம்ம காட்டல மழை தான். நான் இது எதிர்பார்க்கல சார், ஒரு கிரிமினலுக்கு போய் சப்போர்ட் பண்ணுறீங்க. லிசன், நானும் ராஜ்குமாரும் இந்த பணத்தை பிரிச்சுக்கலான்னு சொன்னோம்.
அண்ணாச்சியோட பெரிய மனசுல உங்க 2 பேத்துக்கும் 50L கொடுக்க சொன்னாரு. இந்த பாவப்பட்ட பணத்தை நீங்களே வச்சுக்கோங்க சார். இந்த பாருப்பா, நீ பணம் வாங்காத, அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம 5 பேருக்கு தெரிஞ்ச விஷயம் வெளியே வேற யாருக்கா தெரிஞ்சது, உன் உசுறு உன் உடம்புல இருக்காது, பார்த்துக்கோ. ராஜா அவார்டு கொடுத்துருவாங்க. ஜாடு அடிக்கண்டா, நல்லவனா வந்தா உனக்கு மாலை கொடுங்க, கெட்டவனா வந்தா அதுக்காக நம்ம உயிரோடையோ மக்கள் உயிரோடையோ விளையாடுற கிரிமினல் சப்போர்ட் பண்ண சொல்றியா? என்னடா சும்மா மக்கள்ன்ற முதல்ல உங்கள் ஃபேமிலி யூஸ். உங்கள் அக்காவுக்கு மேரேஜ் பண்ணோம், உங்கள் அம்மாவுக்கு வேறு ஆப்ரேஷன். இதெல்லாம் நம்ம வாங்குற சம்பளத்தில் முடியுமா? நம்ம ரிட்டையர்ட் இந்த காசு கிடைக்காதுடா. ப்ராக்டிக்கலாக யோசிடா. ஆப்போய் பிஸ்னஸ். சரி போ, இங்க நல்லவனை வரதுக்கு வழி இல்லை, அப்புறம் என்ன பண்றது? போ. ஓகேவா? ஓகே சார். சரி, நாளைக்கு இந்த அமௌண்ட் உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆயிரும். இந்த விஷயம் வெளியே தெரியாமல் பார்த்துக்கோங்க. ஹலோ, அடுத்த ஆப்ரேஷனா? கிளம்பிட்டேன். சமுதாயத்தில் இது போன்ற நிகழ்ச்சிகள் நிகழாதவாறு காவல்துறை முயற்சிகள் மேற்கொண்டுதான் இருக்கின்றன. ஆனால் சட்டத்தை காக்க வேண்டிய காவல்துறையினரே இது போன்ற மதியீன செயலில் ஈடுபட்டால் அது மிகப்பெரிய ஒரு தண்டனைக்குரிய குற்றமாகும். இதையே இந்த குறும்படம் வலியுறுத்துகிறது. நன்றி.